உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு, அது மட்டும் பார்த்துடலாமா? கண்டிப்பா, ஷூர். எஸ். சின்ன கலைவாணர் விவேக் ஐயா இறந்த பிறகு செல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. மை பிளஷர். அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்ட், ரெண்டாவது லாயர் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறோம் சார். நான் தான் அவர்கிட்டயே சொன்னேன், எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு அவரை வந்து இந்த படத்தில் காஸ்ட் பண்ணுங்க? முழுக்க முழுக்க அருண் பிரபுவோட பிளான் தான் எல்லாமே. அவருக்கு தான் அந்த தேங்க்ஸ்லாம். தேங்க்யூ. சூப்பர். வெரி ஹாப்பி டு see you again sir. எஸ், அடுத்த இமேஜ் பார்த்தலாம். ஸோ இது உங்களுடைய முதல் படம் நடிக்கிற ஒரு நடிகராக, how it started and how it's going? ஓகே, என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸாக தான். மைண்டு மாறும்போது முகம் மாறும் அப்படின்றத வந்து உண்மையில் நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி ஒன்றும் நடக்கலை. மைண்டு மாற மாற உள்ள எண்ணங்கள் மாற மாற ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் மாறுது. சூப்பர். அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷனை உருவாக்கியிருக்கேன். சார், இதை பார்க்கும்போது மேலே ஒரு சாக்லேட் பாய், கீழே ஒரு ரக்கட் பாய் இருக்கிற மாதிரி. அது சாக்லேட் பாய் மாதிரியே தெரியுது. என் சித்தப்பா மாதிரி இல்லை. இல்ல சார், என்ன கல்யாணி ஜென்சி கிட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக சார் இல்லை சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா? 100 பேர் இருக்காங்க. இல்ல பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் இல்ல, ஃபகத் ஃபாசில் சார் பார்த்த மாதிரி இருக்கு சார். சார் ஓகே சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி பி லைக் டிரெக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, மியூசிக் டிரெக்டரும் நானே, ஆக்டரும் நானே, அது நானே. அந்த மாதிரி இந்த மீமை பண்ணது யாரு? ஏதோ சதி பண்ண மாதிரி தெரியுது சார். இல்லை இல்லை சார், இவ்வளோ பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு, எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டைம் இருக்கு, பார்ட் டைம் ஒன்று பண்றேன். அருண் பிரபு பார்த்தீங்கன்னா ரைட்டர், ஆக்டர். அருண் பிரபு பற்றி தெரியுமா உங்களுக்கு? இஸ் ஆக்டர் பேசிக்கலி. அது ஸ்டேஜ் ஏறும்போது தெரிஞ்சு சார். அவர் நிறைய டிவி சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆக்டர் கம் ரைட்டர் கம் டைரக்டர். இது என்னென்ன இருக்குன்னு தெரியல உள்ள. ஆக்சுவலி லிரிக் ரைட்டர். எப்படி சார் இப்படி அமைதியாக? டீமே வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் டீம்னு நினைக்கிறேன். இந்த மீமுக்கு வந்து ஆன்சர் வந்து அங்க பக்கத்துல இருக்க போட்டோலே இருக்கு சார். எல்லாமே கலெக்ஷன் சார். ஓகே, அப்படியே இறுதியாக ஒரு ஃபைனல் மீம் நமக்காக. இந்த படத்துல அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே விஜய் ஆண்டனி சாரோட ரியாக்ஷன் அதேதான்.